மகாபரிஷ தேவமாதா வணக்க மாதம் 7ஆம் தேதி. இன்றைக்கு நமது சகல அவசரங்களிலும் பிறருடைய அவசரங்களிலும் மகாபரிஷ தேவமாதாவை சரணடைந்து பிரார்த்திக்க வேண்டும் என்று தெளிவித்து காட்டுவோம். ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு யாதேனும் ஆபத்து நேரிட கண்டால் எனக்கென்னவென்று சும்மா இருக்கிறது கூடுமான தன்மை அல்ல. உள்ளபடி புத்தியில்லாத பசுவும் ஒரு துஷ்ட மிருகத்தினாலே தன் கன்றுக்கு துன்பம் சம்பவிக்க கண்டால் தன் உயிருக்கு அபாயம் வரும் என்பதையும் பாராமல் அம்மிருகத்தின் மேல் விழுந்து அதை துரத்தி கன்றை காப்பாற்றும். ஆதலால் எப்பசுவையும் விட அதிக பட்சம் உள்ளவளாயிருக்கிற ஒரு ஸ்திரீ தான் பெற்ற பிள்ளையை காப்பாற்றும் பொருட்டு 1000 தடவை தன் உயிரை விட வேண்டுமென்றாலும் அதை பொருட்டாய் எண்ணாமல் எப்படியாவது பிள்ளையின் கஷ்டத்தை நிவர்த்திக்க முயற்சி பண்ணுவாள் என்பதற்கு சந்தேகம் உண்டோ? இது உண்மையாயிருக்க எல்லா தாய்மாரிலும் நமக்கு மகா அன்புள்ள தாயாராகிய அச்சிஷ்ட கன்னிமரியம்மாள் தம்மை நம்பி அடைக்கலமாய் வந்தடையும் கிறிஸ்துவர்களை ஆபத்திலே கைவிடுவார்கள் என்றும் எவ்வகைப்பட்ட துன்பம்தான் நேரிட்டாலும் அவர்களை ஆதரிக்காமல் அலட்சியமாயிருப்பார்கள் என்றும் கனவிலும் நினைக்கக்கூடுமோ? அவசரத்திலே மகாபரிஷ தேவமாதாவிடம் நாம் பட்சமாய் கேட்டதை அந்த க்ஷணமே கொடுப்பார்கள் என்று நம்பிக்கொள்வதே நியாயம். இதற்கு உதாரணமாக 2 சரித்திரங்களை விவரித்துரைப்போம், கேளுங்கள். 1855ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 9ஆம் பத்திநாதர் பாப்பரசர் ஆஞ்சநேயம்மள் கோவிலிலே பாட்டு பூசை காண எழுந்தருளி போயிருந்தார். சடங்குகளெல்லாம் செய்து முடிந்தான பின்பு ரோமாபுரி வங்கிஷபதிகளும் அடுத்த கிராமங்களிலிருந்து வந்திருந்த தனவான்கள் முதலிய கனவான்களும் அநேக குருமார், மேற்றாணிமார், கர்தினால்மார்களும் தங்கமயமான ஒரு பாலிகை நிழலிலே நவரத்தின மகுடம் தரித்து பீதாம்பர உடைகளை அணிந்த அச்சிஷ்ட பாப்பரசரை புடைசூழ்ந்து கோவிலுக்கு அடுத்த ஒரு மாளிகைக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அம்மாளிகையின் மேல் மெத்தையிலே விசித்திர ரூபங்களால் அலங்கரிக்கப்பட்ட உபசரிப்பு சாலை ஒன்றிருந்தது. அதிலே பொன் சிம்மாசனம் ஒன்று அமைத்து பத்திநாதர் என்னும் அச்சிஷ்ட பாப்பாண்டவரை அதன் மேல் உட்காருவித்தார்கள். பிற்பாடு கர்தினால்மாரில் ஒருவர் நெருங்கி சேஷநாத சுவாமியுடைய பதிலாளியானவரை வணங்கி அச்சபையில் வீற்றிருந்தவர்களின் பெயராலே அவருக்கு நல்லாசிகள் கூறி வாழ்த்தி போற்றினார். பிறகு அங்கிருந்தோர் எல்லோரும் முறையாய் பாப்பாண்டவரிடத்திலே வந்து அடுத்து அவருடைய பொற்பாதங்களை முத்தி செய்யும் தருவாயில் அத்தனை ஜனங்கள் கூடி செறிந்திருந்த பெரும் பாரத்தை தாழ மாட்டாமல் அச்சாலையின் தள வரிசையை தாங்கும் தூண்கள் வெடுக்கென நொறுங்கி தள மரங்களும் நெக்காய் முறிந்து விழுந்ததினால் அச்சணத்திலே பெரும் சத்தத்துடன் உபசரிப்பு சாலை முழுவதும் இடிந்து உதிர்ந்து விழவே பாப்பாண்டவர், குருமார், மேற்றாணிமார் முதலிய சகல பேர்களும் நிலை குலைந்து அதோகதியாய் பள்ளத்தில் விழுந்து விட்டார்கள். இவ்வாறு கெடுதி நேர்ந்த வேளையிலே அந்த அச்சிஷ்ட பாப்பாண்டவர் மகாபரிஷ தேவமாதாவை நினைத்து, மகாபரிஷ தேவமாதாவே உதவி செய்ய வாரும் என்று கூவி தாமும் பள்ளத்திலே குப்புற விழுந்தார். சாலை இடிந்த பேரொலியை கேட்ட வெளி ஜனங்கள் உதவி செய்ய சீக்கிரத்தில் ஓடி வந்தார்கள். ஆனால் பள்ளத்திலே தூசி அதிகமாய் எழுந்ததினாலும் தூண்கள், சுரூபங்கள், மேற்பரப்புகள், வஸ்தர், குளோபு, நாற்காலி முதலிய ஜாமான்களும் தூலம், கைமரம், கைவிட்டம் முதலிய உத்தரங்களும் கல், சுண்ணாம்பு, காரைக்கட்டி முதலிய இடிசல்களுடன் கீழறையிலே நிறைந்திருந்ததினாலும் யார் செத்தார்கள், யார் காயப்பட்டார்கள், யார் மூச்சித்திருக்கிறார்கள் என்று சற்று நேரம் வரையில் எவருக்கும் தெரிய மாட்டாமல் இருந்தது. முக்கால்வாசி பேர்கள் உயிரை விட்டார்கள் என்றே நிதானிக்க வேண்டியதாயிற்று. ஆனால் அச்சிஷ்ட பாப்பாண்டவர் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு மகாபரிஷ தேவமாதா அவரையும் அவரோடு இருந்தவர்களையும் ஆதரித்து தமது திவ்ய கரங்களால் தாபரித்து கொண்டதினாலே
விழுந்தவர்களில் ஒருவராகிலும் உயிரிழக்கவில்லை, காயம்பட்டவரும் இல்லை, கை கால் ஒடிந்தவரும் இல்லை என்று கண்டு உதவி கொடுக்க வந்த பேரெல்லோரும் ஆச்சரியப்பட்டு புதுமையென்று எண்ணி மோட்சராக்கினியை ஸ்துதித்து வணங்கத் தொடங்கினர். பிரியமான சகோதரரே, மகாபரிசு தேவமாதாவின் கிருபை எம்மாத்திரம் என்று யோசித்து பாருங்கள். உள்ளபடி மீன் தன் குஞ்சுகளை அன்போடே நோக்குவது போல் மோட்சராக்கினி தமது தாசர்களின் மேல் கிருபா நோக்கம் வைத்து அவர்களுடைய ஆபத்தை நீக்க எந்நேரமும் தயாராயிருக்கிறார்கள். ஆகையால் மேன்மேலும் மகாபரிசு தேவமாதாவை நம்பி சிநேகிப்பது நமது பேரில் சுமந்த கடமை அல்லவா? மிகவும் அச்சிஷ்ட பாப்பாண்டவர் கிறிஸ்துவர்களுக்கு மோட்ச பாக்கியத்தை மாத்திரமல்ல, பூலோக பாக்கியத்தை முதலாய் கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று முன் சொல்லிய சரித்திரத்தினாலே விளங்குகின்றது. அதனால் நாம் எல்லோரும் அவரை சாமானியராக நினையாமல் தேவ ஸ்தானாதிபதியாக பாவித்து அந்த பரமகுருவின் வாய்மொழியை சர்வேஸ்வரனை திருவாய்மொழியாக மதித்து கொள்ள கடவோம். சில வருஷத்திற்கு முந்தி இத்தாலிய தேசத்திலே நடந்த வேறொரு சரித்திரம் கேளுங்கள். தேவமாதாவின் பேரில் மிகவும் பக்தியாயிருந்த டெல் பூப்போவோ என்கிற ஒரு குரு சுவாமியார் ஊருக்கு ஊர் கிராமத்திற்கு கிராமமாக போய் கிராமவாசிகளுக்கு ஞான ஒடுக்கம் கொடுத்து வருவார். 1838 ஆண்டில் அவரும் அவருக்கு துணையாயிருந்த வியோஜியோ சுவாமியாரும் அங்கோனா பட்டணத்திற்கு அடுத்த ஓர் ஊரை நாடி புறப்பட்டு நடந்து ஒரு சின்ன கிராமத்தை கடந்து போகும்போது அங்கே வெகு ஜனங்கள் கூடியிருப்பதாகும். அவர்களில் யாரோ ஒரு பெண் பைத்தியம் கொண்டவளைப் போல் அலறி ஐம்புலன்கள் சிதற தலையை விசிறி மார்பிலும் வாயிலும் தன்னை அறைந்து கதறி நிலை தவறி விழுந்து தரையில் புரண்டு உருண்டு கொண்டு இருப்பதைக் கண்டு இதென்ன மோசம் என்று எண்ணியபடி போய் பார்த்து வர வேண்டும் என்று குருப்பிரசாதிகள் இருவரும் கிட்ட நெருங்கி சங்கதி என்னவென்று விசாரிக்க மேற்சொல்லிய பெண் தரையிலிருந்து விசாரி எழுந்து சுவாமியார் பாதத்தில் விழுந்து அழுத்த பிடித்து, சுவாமி, அரை நாழி நேரமாக்கியது, இதோ கிணறு பாருங்கள், என் சிறு பிள்ளையை நான் கையில் ஏந்தி கொண்டு தண்ணீர் மொண்டு கொண்டிருந்த வேளையில் அது என் கையிலிருந்து நழுவி தண்ணீரிலே விழுந்து விட்டது சுவாமி என்று புலம்பிச் சொன்னாள். இதை கேட்ட மாத்திரத்தில் டெல் புப்புவோ சுவாமியார் கிறிஸ்துவர்களுக்கு சகாயமான மோட்சராக்கினியை நம்பி வெம்மி வெம்மி அழுக்குரலாயிருந்த அந்த பெண்ணை தேற்ற ஒரு மங்கள வார்த்தை ஜெபம் புறத்து சத்தமாய் வேண்டிக் கொண்டார். பிறகு துணையாயிருந்த சுவாமியாரை பார்த்து, சுவாமி, நீங்கள் இடையில் அணிந்திருக்கிற கச்சையை கழற்றி பிடித்து கிணற்றிலே நீட்டி விடுங்கள் என்றார். அவர் கிணறு மெத்தவும் ஆழமாயிருக்கிறது, இடுப்பு கச்சை எட்டுமோ எட்டாதோ, மேலும் பிள்ளை விழுந்து அரை நாழி நேரமாயிற்று, இதற்குள்ளே அது செத்தே இருக்கும் என்று இப்படி பற்பல சந்தேகம் மனதில் எண்ணினார். இருந்த போதிலும் அவைகளை பாராமல் டெல்புப்போ சுவாமியார் சொன்ன பிரகாரம் அவர் தமது கச்சையை அவிழ்த்து அதன் ஒரு துணியை கையிலே பிடித்து மற்றொரு நுனியை கிணற்றிலே தொங்கிவிட்டார். விடவே கச்சை முனையில் ஏதோ பாரமாயிருக்கின்றதே என்றார். தூக்கி இழுங்கள் என்று டெல்புப்புவோ சுவாமியார் கட்டளை இட்டதற்கு அந்த சுவாமியார் அந்த விதமே தூக்கி இழுத்து பார்க்கையில் விழுந்த குழந்தை கச்சையிலே பிடிபட்டு தொங்குகிறதாய் ஆச்சரியத்தோடே கண்டார். அந்த பிள்ளையின் முகமோ செத்த பிள்ளையின் முகம் போல் அல்லாமல் தூங்குகிற பிள்ளையின் முகமாக இருந்தது. கண்டவுடனே தாய் பிரமித்து குழந்தையை எடுத்து மார்பின் மேல் காது வைத்து உச்சி மோந்து, புதுமை, உயிரோடு இருக்கிறதே புதுமை என்று சூரியனை கண்டு அலரும் அலறி மலரைப் போல் அகமுக மலர்ச்சியுடன் கூவி பிள்ளையை தன்னோடு அணைத்து வாயாலும் பல்லாலும் அநேக முத்தி கொடுத்து பால் அமுதத்தையும் தெவிட்ட கொடுத்து மெத்தவும் அரவணைத்தாள். பிறகு அவள் டெல்புப்புவோ சுவாமியாருடைய காலில் விழுந்து கண்களில் நீர் சொரிய அவரது பொற்பாதங்களை முத்தமிட்டு மோட்சராக்கினியை வாழ்த்தி போற்றி ஸ்துதித்தாள். பார்த்தீர்களா கிறிஸ்தவர்களே, மகாபரிசு தேவமாதாவின் பேரில் எவர்கள் பக்தி உள்ளவர்களாயிருக்கிறார்களோ அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் யாருக்காக வேண்டிக் கொண்டாலும் அவர்களையும் மோட்சராக்கினி காப்பாற்றவும் ஆதரிக்கவும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால்
பரமராக்கினியை முழு மனதோடு நேசித்து சேவிக்க நல்ல பிரதிக்கினை செய்ய கடவீர்களாக. 7ஆம் தேதியில் அனுசரிக்கத்தகும் புண்ணியமாவது. வீட்டில் இருக்கிறவர்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்து வெகு நாளாயிற்றோ என்று விசாரிக்கிறது. ஸ்ரீ அமலோற்பவ மாமரியே வாழ்க.